ஆரம்பமாக நமது ஜமாத்தினுடைய துணை முத்தவல்லி ஜனாப் எஸ்.என். நசீர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் வரவேற்புரை செய்து உங்களை எல்லாம் வரவேற்று இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். மஸ்ஜித் நூர் அகலே சுன்னத்துல் ஜமாத் நமது பள்ளி நடத்தும் இந்த ரமலான் வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் நமது தக்லீஃபுல் இஸ்லாம் மதரசாவின் ஆண்டு விழா நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தும் நமது ஜமாத்தின் தலைவர் ஹாஜி முகமது அஷ்ரஃப் அலி அவர்களையும் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்துள்ள கண்ணியத்திற்குரிய பழனி ஆய்க்கூடிய பெரிய பள்ளிவாசலுடைய இமாம், பழனி வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் செயலாளருமான மௌலவி அல்ஹாஜ் முகமது இப்ராஹிம் பைஜி அவர்களையும் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள குறிச்சி எஸ்.எச்.ஐ. மதரசாவின் தலைமை ஆசிரியர் ஹஜரத் மௌலவி ஆஃபில் லுக்மானுல் ஹக்கீம் மற்றும் கவுண்டம்பாளையம் அல் மதீனா சுன்னத் ஜமாத் பள்ளியின் இமாம் மௌலவி ஜாயிர் ஜைனி அவர்களையும் இன்னும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிடும் நமது பள்ளியின் மரியாதைக்குரிய இமாம் முகமது அஸ்லாம் நூரானி அவர்களையும் நிகழ்ச்சி முன்னிலை வைக்கக்கூடிய நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களையும் நமது கண்ணியத்திற்குரிய பிலால் பஹ்தீன் சாஹிப் அவர்களையும் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் அனைவரையும் மேலும் தாய்மார்கள், குழந்தைகள், மதரசா மாணவிகள், இன்னும் ஜமாத்தார்கள், பெரியோர்கள் அத்தனை பேர்களையும் சலாம் கூறி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியினை இறுதி வரை இருந்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து நமது ஜமாத்தின் தகுதிமிக்க தொடர் செயலாளராக இருந்து வரக்கூடிய ஹாஜி அகமது ரிஸ்வி சாஹிப் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வரவேற்று உங்களிடத்திலே வாழ்த்துறை வழங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பள்ளியினுடைய புனித ரமலானை வருகிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் சலாம் சொல்லி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அழகான, அதே நேரத்தில் சுருக்கமான ஒரு வரவேற்பு வாழ்த்துறை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இனிய நிகழ்விற்கு நடுவராக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு மதிப்பிட்டு, ஏன்னா குழந்தைகளுக்கு மதிப்பு போடுறதுங்கிறது பெரிய விஷயம், பாரதூரமான விஷயம். என்ன மதிப்பை போட்டுட்டு குழந்தைய முகத்தை பார்க்கவே முடியாது, அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். முதல்ல மறுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் திரும்ப அழைக்கவும் அல்ஹம்துலில்லாஹ் 2 அஸ்துமார்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்த்துறை இன்ஷா அல்லாஹ் மரியாதைக்குரிய லுக்மானுல் ஹக்கீம் இம்தாதி ஹஸ்ரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்கவிருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் நூர் அகலே சுன்னத்துல் ஜமாத் நடத்தும் திருப்பெரும் விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பள்ளியின் தலைவர் முகமது அஷ்ரஃப் அலி சாஹிப் அவர்களே மற்றும் முன்னாள் நிர்வாக பெருமக்களே, திறம்பட மாணவர்களை தயார்படுத்தி நல்லதொரு பெற்றோர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மன நிறைவை தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பள்ளியின் இமாமும் மதரசாவுடைய தலைமை ஆசிரியருமான மரியாதைக்குரிய முகமது அஸ்லம் நூரானி ஹசரத் அவர்களே, சிறப்புரை நடத்த வந்திருக்கக்கூடிய பழனி வட்டார ஜமாத் சபையினுடைய செயலாளரும் பழனி புதாயக்குடி பெரிய பள்ளிவாசலுடைய தலைமை இமாமுமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எச். முகமது இப்ராஹிம் பைஜி ஹசரத் பிறந்தகி அவர்களே, என்னுடன் மாணவர்களுக்கு மதிப்பீடுகள் செய்து நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் மௌலவி ஜே.ஆர். ஜாக்கிர் ஜைனி ஹசரத் அவர்களே மற்றும் உண்டான நிர்வாக பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களது மழலை மொழிகளில் நல்ல ஒரு
ஒவ்வொன்றும் மார்க்கு போகிறதுக்கே வந்து அஜித் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்களே கடையில் போயிட்டோம். மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியும், ஒன்று தான் கம்மியாக இருக்கும், 1, 6 இந்த மாதிரி தான் கம்மியாக இருக்கும். எல்லாமே நல்ல திறம்பட எந்த போட்டியாக இருந்தாலும் நல்ல தரமாக தயாராகிருக்காங்க. நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. நம்ம சொல்ல போனதுன்னு சொல்ல யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்ல மாணவர்களே தயாராகிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய மழலை மொழிகளில் ஹதீஸ்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளையும் திருக்குர்ஆன் ஷரீஃபையும் கேட்பதில் நிஜமெல்லாம் நிறைந்து காணப்படுகின்றேன். இது போன்று பல நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நிர்வாகம் நடத்தக்கூடிய மதரசா இன்னும் பல மடங்கு அதிகமாகி பல திறமைமிக்க மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தளமாக இந்த மதரசாவை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா நிகழ்ச்சிகள் நடத்துறதுல ஹஸரத்துடைய அனுபவங்கிறது பெரிய அனுபவம். அது பார்க்குற தோற்றத்தில் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் ரொம்ப மூத்தவங்க. என் மனைவிக்கு உஸ்தாத் அவங்க, என்னுடைய மனைவிக்கு அவங்க தான் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கி அவர்கள் எப்படி மதிப்பிட்டார்கள் நடுவர்களாக இருந்து என்பதனை விளக்கி ஒரு 5 நிமிடம் நமது மரியாதைக்குரிய ஏஆர் ஷாக்கிர் ஜைனி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மூவின்னு நினச்சேன். இல்லை, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டோம், சீக்கிரம் முடிச்சிடுவோம். அவன் மார்க்குன்னு சொல்கிறத விட அசத்தில் அப்படி சொன்னதான் மைக்கு கொடுப்பாருங்கிறக்காக சொன்னோம். உங்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெற்ற உஸ்தாத் எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி. 2009 ஹஸரத் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எங்கள் நூருல் இஸ்லாம் எங்களுடைய தாய் கல்லூரி சேலம் அபுதாயிர் ஹஸரத் மதரசா என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முதல் பட்டம் வாங்கிய நூரானி ஹஸரத் அவர்கள் 6 சும்ரா முடிச்சுட்டு ஹஸரத் பாக்கியத்துக்கு போக வேண்டியது. ஹஸரத்தை வற்புறுத்தி எங்கள் மதரசாவில் பட்டம் வாங்கணும்னு சொல்லி இருக்க வச்சு பட்டம் கொடுத்த மனிதர், பெரிய மனிதர். அல்லாஹ் அவருடைய இல்மில் பரக்கத் செய்வானாக. சர்வசாதாரணமாக ஒவ்வொரு இமாம்களையும் அவர்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு செயலை வைத்து அவர்கள் முடிவு செய்யப்படுவார்கள். இங்கே மொஹல்லா எப்படி பேச்சு கேட்குறீங்களோ தெரியல. நூருல் இஸ்லாமில் இந்த வருடம் பட்டம் வாங்கிய நபர்களோடு சேர்த்து 100 நபர்களுக்கு மேல் நூரானி சனது பெற்று விட்டார்கள். அத்தனை நபர்களும் ஹஸரத் அவர்களுடைய வழித்தோன்றலின் பிரகாரம் இன்று வரைக்கும் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்து கொண்டிருப்பதில் 100 ஆலிம்கள் அவர்களுக்கு கீழே அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உறுதியாக இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட வேண்டும். ஒரு இமாம் என்பது, தகுதிமிக்க இமாம் என்பது கிடைப்பது அரிதிலும் அரிது. அது கிடைக்க பெற்றும் அதை சரியாக பயன்படுத்துவது அதைவிட அரிது. தயவு செய்து இமாம்களினுடைய கண்ணியங்களும் அதற்குண்டான மகத்துவங்களையும் புரிந்தவர்கள் மட்டுமே அதை சரியாக பயன்படுத்துவதற்கு தகுதி பெற்றவர்கள். அல்லாஹ் இந்த மொஹல்லாவையும் கோவை மாவட்டத்தினுடைய அத்தனை மொஹல்லாக்களையும் அதே போன்று ஆக்குவானாக. சர்வசாதாரணமாக லுக்மான் ஹஸரத் சொன்ன மாதிரி தான் சரியாக எங்களால் கணிக்க முடியல. இப்போ சிஎம்னு இன்ஷியல் வச்சவங்க இருக்காங்கல்ல, சிஎம் பேர் செய்து, சிஎம் செய்து, உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சிஎம் வலியுல்லா அவர்களுடைய உரையை அப்படியே மேற்கோள் காட்டி பேசக்கூடியது சிவி ஹஸரத் மேலானவர். சிவி ஹஸரத் கையை இப்படி வச்சுட்டு பேச ஆரம்பிச்சாருன்னா அவர்களுடைய பேச்சு அனல் பறக்கும். அவன் அதே மாதிரியே கையை வச்சிருந்தாப்புல செய்து. இது எல்லாத்தையும் விட என் பேரை வச்ச ஒருத்தவர் இருக்கிறாப்புல இங்கே ஷாக்கிர்னு. அவர் பேசிய அல்லாஹ் நம்முடன் என்ற தலைப்பில் தான் நானும் முதல் தடவை முக்த மதரசால பேசினேன். அல்லாஹ் அவர்களை இல்மு நிறைந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் ஆக்கியல் புரிவானாக. சர்வசாதாரணமாக ஒரு பிள்ளையை வீட்டில் வைத்து தாட்டுவது என்பது பெரிது. ஆனால் இத்தனை பிள்ளைகளுக்கும் இத்தனையும் மனப்பாடம் பண்ண வச்சு அதை மறுபடியும் ரீகாப் பண்ண வச்சு இத்தனை சபைகளுக்கு முன்னால் அதை ஒப்புவிக்க வைப்பது என்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல. முழுக்க ஒரு நாள்
ஒரு நாள் அல்ல, பல நாட்களாக தன்னுடைய ஆயுளை மொத்தமாக செலவழிச்சாதான், ஒரு ரூஹை இழந்தாதான் இத்தனை ரூஹை உருவாக்க முடியும். அந்த பெரிய செயல் எல்லா காரியங்களையும் லேசாக்கி அருள்வானாக. முழுக்க முழுக்க இங்கே நடக்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கியாமத்து வரைக்கும் தொடரக்கூடிய நசீபை அல்லாஹ் உருவாக்கி அருள்வானாக. பள்ளிவாசல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பள்ளிவாசல் என்பது 10 பேர் தொழுக வந்தால் அது பள்ளிவாசல் இல்லை. அடுத்த தலைமுறையை ஈமான்தாரியாக உருவாக்குவது தான் உண்மையான பள்ளிவாசலினுடைய நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகைக்கு மட்டுமே பள்ளிவாசல் பயன்படுத்தப்படலை. நீதிமன்றங்களாக இருந்துச்சு, மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவமனையாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போதனை வழங்கக்கூடிய தர்ஸா இருந்துச்சு. எல்லாவற்றிற்கும் மேலாக அடுத்த தலைமுறைக்கு ஈமானை கொண்டு செல்லக்கூடிய மிக பெரும் பாதையாக இருந்துச்சு. அந்த பாதையை ஹஸரத் உருவாக்கி தந்திருக்கிறாங்க. நிர்வாகி அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். இந்த நிர்வாக பெருமக்களையும் ஹஸரத் அவர்களையும் கூடியிருக்கக்கூடிய அத்தனை ஜமாத் மொஹல்லா வாசிகளையும் அல்லாஹ் பொருத்தம் பெற்றவர்களாக அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. வாய்ப்பளித்தமைகளுக்கு எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை கூறி எங்களுடைய நடுவர் தீர்ப்பை இன்ஷால்லாஹ் கொஞ்ச நேரம் ரசத்து பேசுறதுக்குள்ள முடிச்சு கொடுத்துட்றோம். ஏதாவது முன்பின்னை இருந்துச்சுன்னா 2 பேர் சார்பாக கேட்குறோம். மறுமையில் ஒன்று சொல்லுவோம், பங்கு வைப்பவர் நரகம் செல்வார். அதே மாதிரி தான் போட்டியில் மார்க் போடுறவங்களுக்கு அதே சட்டம் தான். அதனால் ஏதோ முன்பின் இருந்தால் அல்லாஹ்விற்காக இப்போ ஆமீன் சொல்லேன்னா மார்க் யாருக்குமே தர மாட்டேன். முன்பின் இருந்தால் அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. எங்களோடு சேர்த்து நிர்வாக பெருமக்களையும் ஹஸரத் அவர்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஷாக்கிர் ஹுசைனி ஹஸரத் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி என்னை கலங்க வைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இல்மிலேயும் அவர்கள் செய்யக்கூடிய பணியிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியம் செய்யக்கூடிய நிகழ்வு, அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பழனி புதுஆய்க்குடியிலே இருந்து நம்மிடத்திலே சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய நீண்டகால நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நண்பரும் கூட, ஹஸரத் எனக்கு மூத்தவராக இருந்தாலும் என்னுடைய ரொம்ப நெருக்கமான நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நண்பரும் கூட, ஹெச் முகமது இப்ராஹிம் ஃபைசி ஹஸரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சிறப்புரையாற்றுவார்கள். அதிலும் ரமதானிய குடும்பங்கள் அன்றும் இன்றும் என்கின்ற அது ஒரு சிக்கலான தலைப்பு கேட்கறதுக்கு வேணா எதுகை மோனையா நல்லா இருக்கும். ஆனால் அது ஒரு சிக்கலான தலைப்பு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தவும் செய்யணும், அதே நேரத்தில் அவங்கள கொட்டவும் செய்யணும். ஹஸரத் அதில் ரொம்ப கை தேர்ந்தவங்க. அதனால தான் ஹஸரத்துக்கு அந்த தலைப்பு கொடுத்து நான் கூப்பிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக நம்மிடையே சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹெச் முகமது இப்ராஹிம் ஃபைசி ஹஸரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கண்ணியம் செய்யப்படும். தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியம் செய்வார். நாரே தக்பீர். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கி நடுநிலை காத்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ் லுக்மானுல் ஹக்கீம் இம்தாதி ஹஸரத் அவர்களுக்கு நமது ஜமாத்தினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய நூர்பாய் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியம் செய்வார்.
அடுத்தபடியாக கவுண்டம்பாளையம் பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் மரியாதைக்குரிய ஏஆர் முகமது ஷாக்கிர் ஜைனி ஹசரத் அவர்களை நமது ஜமாத்தினுடைய துணை தலைவர்களான அப்துல் அஜீஸ் சாஹிப் அவர்களும் ஷாவுல் அமீன் ஹாஜியார் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் சால்வை அணிவித்து கண்ணியம் செய்வார். நாரே தக்பீர். சவுண்ட் பலமா இருக்கு, உங்களுக்கு மார்க் நிறையவே இருக்கு. அடுத்தபடியாக நமது ஜமாத்தினுடைய நீண்ட நெடுநாளைய முஅத்தினாக பிலாலாக பணி செய்து வரக்கூடிய இந்த பிள்ளைகளை பாங்கினுடைய விஷயத்திலே உருவாக்கிய நமது பள்ளியினுடைய மரியாதைக்குரிய பிலால் பத்ருதீன் சாஹிப் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய செயலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவம் செய்வார். நமது பள்ளியினுடைய துணை முத்தவள்ளி இணைந்து சால்வை அணிவித்து கௌரவம் செய்வார். நாரே தக்பீர். நம்முடைய பள்ளியின் கண்ணியத்திற்கு இமாம் முகமது அஸ்லம் நூரானி அவர்களை நம்முடைய முன்னாள் பொருளாளரும் பின்னால் பொருளாளரும் இணைந்து கண்ணியம் செய்வார்கள். நமது ஜமாத்தினுடைய தலைவரும் இந்நிகழ்வினுடைய தலைவருமாக இருந்து தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹாஜி அஸ்ரப் அலி சாஹிப் அவர்களுக்கு நமது ஜமாத்தினுடைய முன்னாள் தலைவர் ஹாஜி ஷஹாபுதீன் ஹாஜியார் அவர்களும் நமது ஜமாத்தினுடைய மூத்த உறுப்பினருமான அப்துல் மஜீத் சாஹிப் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் இணைந்து சால்வை அணிவித்து கௌரவம் செய்வார். அல்ஹம்துலில்லாஹ், இது நேரம் வரையிலும் நாம் எதிர்பார்த்த சிறப்புரைக்கான நேரம் துவங்கியாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், ரமதானிய குடும்பங்கள் நாம் சிறுபிராயத்தில் நம்முடைய காலத்தில் ரமதானுடைய நாட்கள் நம்முடைய நன்னி நன்னா தாதி தாதா அவர்களோடு நம்முடைய பெற்றோர்கள் அது எவ்வளவு பேணிக்கையாக இருந்தது, இப்போ நாம் எவ்வளவு பேணிக்கையாக அதனை கண்ணியம் செய்கின்றோம் என்பதனை எல்லாம் ஒரு கணம் நாம் சிந்தித்தவர்களாக இந்த தலைப்பை நாம் அணுக வேண்டும். அந்த கண்ணியம் என்பது நம்மிடத்தில் கிட்டத்தட்ட எடுபட்டு போய்விட்டது என்பதாகத்தான் நம்மால் கூற இயலும். இந்த காலத்தில் ரமதான் வந்துருச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணி அதனுடைய கேபிள் கனெக்ஷனை எல்லாம் கட் பண்ணி விட்டு பிளக் பாயிண்ட் முதல் கொண்டு பிடுங்கி விட்டுட்டு அதுவும் பத்தாதுன்னு டிவிக்கு திரையும் போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, அப்படியே தான் செய்யறாங்க. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, அப்படியே டிவிக்கு திரையை போட்டு வைக்கிறாங்க. ஆனா கையில மொபைல் வச்சு எல்லாத்தையும் பார்த்து
டிவிக்கு திரையை போட்டுட்டு மொபைல்ல எல்லா விஷயத்தையும் எங்க மாறுபடுறோம்? அந்த பேரிக்கை எங்கே போய்விட்டது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் ஒரு வாரத்தில் ரமதானை நாம் அடையவிருக்கின்றோம். ரமதானை கண்ணியம் செய்யும் முகமாகத்தான் ரமதானினுடைய கண்ணியம் என்னவென்பதனை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இத்தகைய ஒரு தலைப்பை நாம் ஏற்படுத்தி அதற்கு சரியாக பேசக்கூடியவர்கள். நான் முதல்ல சொன்னனா இல்லையா, அப்படியே முதுக தடவி கொடுத்துட்டு தலையில கொண்டு வைக்கணும்னு அப்படி பேசக்கூடிய அருமை சகோதரர் தான் என்னுடைய ஆர்வீர் நண்பரான முகமது இப்ராஹிம் ஃபைசி ஹசரத் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தங்கள் முன் உரையாற்றுவார்கள், சிறப்புரையாற்றுவார்கள். சிறப்புரைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் மதிப்பெண் அடிப்படையில் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அனைவர்களும் இறுதி வரையிலும் இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வினுடைய நீட்சியாக தபருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இரவு உணவாக அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே இருந்து கிடைக்கப் பெறக்கூடிய பரக்கத்தான உணவு, அதையும் பெற்று செல்லுமாறு தங்கள் அனைவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நிகழ்வினுடைய முடிவிற்கு பின்னால் ஒரு 5 நிமிடத்தில் இஷாவினுடைய ஜமாஅத் நடைபெறும்.